ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெர்மல் கேமரா பயன்படுத்தி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஷார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தெர்மல் கேமரா இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் மதர் போர்டில் இப்போ நம்ம பழைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொசின் ஸ்மோக் அப்ளை பண்ணி நம்மளோட ஷார்ட் கில்லர் மூலமாகவோ டிசி மிஷின் மூலமாகவோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஈஸியாக. இப்போ நம்மளோட தெர்மல் கேமரா மூலமாக என்ன பண்ணோம்னா, பர்டிகுலராக எந்த இடத்துல ஹீட் ஆகுது, அதோட 3D வியூவில் எப்படி இருக்கும், 2Dயில் எப்படி இருக்கும், ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அந்த அளவுக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் கேமரா பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா சூப்பர் கேம் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். இது Qianliன்ற பிராண்ட்ல இருந்து வரக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மொபைலில் ஷார்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு முதல் டிசி மிஷினில் யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கில்லர். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது வந்து தெர்மல் கேமரா நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது லேப்டாப், மொபைல் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிறாங்க. இது மொபைலுக்கான தெர்மல் கேமரா. நீங்கள் வந்து காட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட மதர் போர்டாக இருக்கே, அப்போ ஆண்ட்ராய்ட் மதர் போர்டு எல்லா மதர் போர்டு வியூலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் ஷார்ட் டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அது ஃபைன் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து ஐஃபோன் மதர் தான் யூஸ் பண்ணணும், ஆண்ட்ராய்ட் மதர் போர்டு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட சர்வீஸில் நம்ம அப்படியும் சொல்லி கொடுக்கல. காமனாக ஒரு தெர்மல் கேமரானா ஒரு மதர் போர்டில் எங்கனுக்குள்ள அதிகமான டெம்பரேச்சர் எடுக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தெர்மல் கேமரா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த ஆப்ஷனை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் கேம் எக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -20°C இருந்து 120 அப்பர், அதாவது ஹை டெம்பரேச்சர் 120 °C வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதோட ரெசல்யூஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 260 × 200 பிக்சல்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து கேமராவோட ஆங்கிள் 42° × 32° இன்ஃப்ராரெட் மோடில் தான் நம்மளுக்கு இதாகுது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 மில்லிமீட்டர் அப் டு உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஹைட் வந்து பார்த்துக்கலாம், 2 மில்லிமீட்டர் வரைக்கும் பார்க்கலாம். தென் அடுத்து வந்து கனெக்டிவிட்டி டைப் வந்து யூஎஸ்பி டைப். இது 3D தெர்மல் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன், ரெண்டு போர்டையும் கம்பேரிஷன் பண்ணி பார்க்குறது சாம்பிள் கம்பேரிஷன் சொல்லுவாங்க, அதுவும் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கனெக்டிவிட்டி டைப் யூஎஸ்பி சி டைப். அக்யூரசி, அதாவது டெம்பரேச்சர் அக்யூரசி லெவல் எவ்வளோ ±5°C வரைக்கும் அக்யூரசி இருக்கும். டெம்பரேச்சர் அலர்ட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் ஆனது 5 வோல்ட். ஒருவேளை நீங்கள் வீடியோ இமேஜ் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இமேஜ் ரெசல்யூஷன்னா 640 × 480 பிக்சல். அதே மாதிரி அவுட்புட் ஃபைல் டைப், நம்மளோட வீடியோ, அதாவது நம்ம வீடியோ ரெக்கார்டும் பண்ண முடியும். அது MP4 சைஸ் இல்லைன்னா JPEG சைஸில் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற நான் சொல்கிறேன், அதோட சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்ம தெர்மல் கேமராவோட சாஃப்ட்வேர் வந்து Qianli அப்படின்ற சாஃப்ட்வேர். இது நார்மலாக நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் கிடைக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட்டே பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட தெர்மல் கேமராவை. ஸோ நார்மல் தெர்மல் வியூ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட கை வைக்கிறேன். ஸோ அதில் என்னோட கையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவல் என்ன அப்படின்றது தெரியுது. அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் வைக்கும் போது எல்லோ கலரில் மாதிரி பார்த்தீங்களா, அப்போ எனக்கு டெம்பரேச்சர் லெவல் பார்க்கலாம். அப்போ ஒரு மதர் போர்டை எப்படி சார் அதை நான் வந்து டெம்பரேச்சரை செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம டிசி பவர் சப்ளை மூலமாக அந்த போர்டை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பவர் சோர்ஸ், இன்புட் சோர்ஸ் கொடுக்கணும். நார்மலாக நம்ம அவுட்புட் கொடுப்போம்ல டிசி மிஷினில், அந்த அவுட்புட் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த இடத்துல ஹீட் இருக்குது அப்படின்றத காட்டி கொடுத்துரும். ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சூப்பர் கேம்ன்ற சாஃப்ட்வேரில் இந்த எக்யூப்மெண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து செக் மோடுன்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த செக் மோடு வச்சுட்டோம்னா நம்ம போர்டை வச்சுட்டு அந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்கறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெர்மலில் வச்சுட்டு எனக்கு 3D அப்படின்ற ஆப்ஷன் வச்சோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் என்னோட போர்டு வைக்கிறேன், என்னோட போர்டை வந்து நான் 3D வியூவில் காட்டலாம். ஸோ நான் ஒவ்வொரு ஆப்ஷனும் வச்சுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வச்சுட்டு நான் இப்போ இன்புட் கொடுக்க போகிறேன், அதாவது நம்ம டிசி மிஷின் மூலமாக நான் அவுட்புட் கொடுக்குறேன் அதுக்கு. ஸோ பர்டிகுலராக எனக்கு எந்த இடத்துல ஹீட் இருக்கோ நான் அதை வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட தெர்மல் கேமரா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு அதிகமான டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 71, 72க்கு மேலே டெம்பரேச்சர் செல்சியஸ் வந்து நம்மளுக்கு எடுக்குது. ஸோ இதே இது நான் வந்து தெர்மலில் 3D வியூவில் பார்க்கணும் அப்படின்னா அந்த போர்டில் பர்டிகுலராக நான் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3D வியூவில் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எனக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அடுத்து வந்து நம்ம கம்பேரிஷன் மோட் அப்படின்றது, எனக்கு நார்மலாக 2 மதர் போர்டு இப்போ எனக்கு வந்து கம்பேரிஷன் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் ஒரு மதர் போர்டு, சேம் மதர் போர்டு இந்த பக்கமும் இருக்குது அப்படின்னா நம்மளோட அந்த ஹீட் டெம்பரேச்சர் வச்சு என்ன பண்ணிக்கலாம், கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டு வீடியோ. இப்போ நீங்கள் வந்து வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும்,
அந்த இப்போ வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும், இதே வீடியோ இமேஜை வந்து MP4 ரெக்கார்ட் பண்ணால் அந்த ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்ட் கொடுத்து ரெக்கார்ட் ஆயிரும். இமேஜை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இமேஜ் கேப்சர் கொடுத்துக்கலாம். அல்லது ரீசெட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது ரீசெட் மொத்தமாகவே ரீசெட் ஆயிரும். அடுத்து ஹை டெம்பரேச்சர் அலர்ட் ஒரு 20, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 100, ஏன்னா எவ்வளோ சார் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஐசி ஷார்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 120 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஷார்ட் அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்போ நம்ம ஹை டெம்பரேச்சர் ஒரு 50 டிகிரிக்கு மேலே போகும் எனக்கு அலர்ட் வேணும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அலர்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி நான் அந்த அலர்ட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இது ஹை டெம்பரேச்சர் ட்ரேசிங். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதிகமான டெம்பரேச்சர் எடுக்கும்போது எனக்கு ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகும். அடுத்து கர்வ் ஆஃப் ரியாக்ட் ஏரியா. கர்வ் ஆஃப் ரியாக்ட் ஏரியா அப்படின்னா இப்போ நார்மலாக எனக்கு இந்த இடத்துல ஹீட் ஆச்சு கரெக்டுங்களா, நான் அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். என்னோட டெம்பரேச்சர் லெவல் அந்த இடத்துல எப்போ வந்து ஹை ஆகுது அப்படின்றது ஒரு கம்பேரிஷனை ஒரு சார்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கர்வ் ஆஃப் ரியாக்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் பாயிண்ட். எனக்கு பர்டிகுலராக இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் இருக்குது, நான் ஜூம் இன் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம். இது வந்து மேக்ரோ வியூவில் நம்மளால் பார்க்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி. பர்டிகுலராக எனக்கு இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் இருக்குது, அந்த காம்போனண்ட்டை கிளிக் பண்ணால் அது எவ்வளோ டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் பாயிண்ட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது பார்ஷியல் இன்ஸ்பெக்ஷன். எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகுது இந்த செக்ஷன். சரிங்களா, நம்ம வேணா அதை மினிமைஸும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகுது அப்படின்றதையும் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர் மற்ற இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த டோட்டல் செக்ஷனுக்கு. ஓகேங்களா, அதுதான் பார்ஷியல் இன்ஸ்பெக்ஷன். அடுத்து மார்க். இந்த இடத்துல எனக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இதில் டைப் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல மார்க் பண்ணி என்ன ஒரு வீடியோவோ இமேஜை ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கலாம். அதான் அந்த மார்க் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ். இதை வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் குயிக் செக். அதை நான் கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துல ஷார்ட் பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத. ஸோ அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக எனக்கு வந்து அப் பண்ணேன் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எங்கே ஒரு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியும், அதே டிக்ரீஸ் பண்ணால் எந்த இடத்துல. இல்லை மொத்தமாக ரீசெட் கொடுத்துட்டு அதோட செட்டிங்ஸ்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்குது ஷார்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் அதிகமாக எடுக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் குயிக் செக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட கலர் மோட்ஸ். நான் ரீசெட் கொடுத்துட்டு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் மோட்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த கலர் வியூவில் நம்மளோட ஷார்ட் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஷார்ட் இருக்குது, அந்த பவர் ஐசி பக்கத்தில் எனக்கு ஒரு ஐசி இருக்குது, குட்டி ஐசி ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷார்ட் இருக்குது. ஸோ அதை காட்டுது. இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் மோட்ஸில் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வியூ தெளிவான வியூ கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், இது கொஞ்சம் மேக்ரோ வியூன்னு சொல்லுவாங்க இந்த வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தெர்மல் வியூ தான். இது கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ரோ வியூவில் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷன். இப்போ மதர் போர்டை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி இருக்கிற, அது நான் மதர் போர்டை நான் வந்து சுற்றி வைக்கல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிரரிங் ஆப்ஷன் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இது வந்து மதர் போர்டை வந்து நம்ம 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது நம்ம மிரரிங். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்மளோட மிரரிங்கான ஆப்ஷன். ஸோ அப்போ கடைசி இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட செட்டிங்ஸ். அதாவது நம்மளோட மவுஸ் டெம்பரேச்சரை வந்து ஆனில் இருக்கணும் ஆஃபில் இருக்கணுமா, விண்டோ பொசிஷன் என்ன இருக்கணும், அதாவது டெம்பரேச்சரோட லிமிட் என்ன, அது ஃபேரன்ஹீட்டில் செல்சியஸில் பார்க்கணுமா. ஸோ இந்த மாதிரி ஷேப் ரொட்டேஷன் அண்ட் ஃப்ளிப்பனில் வந்து ஆஃப், அது என்ன நம்மளுக்கு தேவையோ அது இங்கேருந்து செட்டிங்ஸை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். அதாவது ஃபோனில் எங்கேயும் ஷார்ட் அண்ட் ரொசின் ஸ்மோக் அப்ளை பண்ணி நம்ம ஷார்ட் கிளியர் மூலமாக கண்டுபிடிச்சோம். தெர்மல் கேமராவில் அந்த மாதிரி ரொசின் ஸ்மோக் எதுவுமே அப்ளை பண்ணதோட ஒரு குறிப்பிட்ட சர்டன் சைக்கிள் டைம்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறேன், நான் அவுட்புட் கொடுக்குறேன், கொடுத்தோன்னே எந்த இடத்துல மட்டும் எனக்கு ஹீட் ஆகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஹை டெம்பரேச்சர் இங்கே தான் எடுக்குது முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஏன்னா நிறைய பேர் சூப்பர் கேம் எக்ஸோ இல்லை தெர்மல் கேமரா பயன்படுத்துகிறவங்க ஜஸ்ட் நான் போர்டை வைக்கிறேன் அந்த இடத்துல ஹீட்டை காமி மாற்று அப்படின்னு சொல்கிறோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.